அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 4க்கான ரீசனிங் மேத்ஸ் கரெக்ஷன் பார்த்துடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 176 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த 85th டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் எக்ஸ் எக்ஸ் 3/2 எக்ஸ் ஸ்கொயர் அண்டு எக்ஸ் பவர்ல 5/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே எனக்கு தெரியும். ஸோ இது வந்து ஜிபியில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு, சரியா? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஓகே, இப்போ இந்த ஜிபியில இந்த ரெண்டு இதுக்குமான காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது இதுல 85th டேர்ம்னு கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் த டேர்ம் pn ஈக்குவல் டு a பவர் a இன்ட்டு ஆர் n மைனஸ் 1, ஆர் பவர்ல n மைனஸ் 1 அப்படின்ற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆர் ஈக்குவல் டு நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வச்சு பார்க்கும்போது T2 டிவைடட் பை T1 அப்படின்னு எடுப்போம். இது செகண்ட் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இந்த சீக்வன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, T2ங்கிறது எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை T1ங்கிறது எக்ஸ். ஓகேவா? இது ரெண்டையும், அப்போ எக்ஸ்னா பவர்ல என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பவர் 1, ரைட்? அப்பனா என்ன பண்ணுவோம்? மேல இருக்கக்கூடிய பவரை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் 3/2 மைனஸ் 1ன்னு எடுத்துக்குவோமா? அப்போ 1ங்கிறத 1/1 நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க எல்சிஎம்ல 2 இருந்திருக்கும். ஓகேவா? இங்க மேல 3 மைனஸ் 2 இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் 1/2 அப்படின்றது கிடைச்சிருக்கும். அப்ப ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2 அப்படின்றது தான் நமக்கான காமன் ரேஷியோ. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ T85 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 85 ஈக்குவல் டு ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் இன்ட்டு இந்த ஆறுங்கிறது காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் 1/2. அதுக்கப்புறம் வந்து மேல n மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நான் இன்ட்னு எடுத்துக்கலாமே பவர்ல இருக்கிறத. அப்ப பவர்ல இருக்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்னங்கிறது 85 மைனஸ் 1னா 84, சரியா? அப்ப இதை வச்சு கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 42ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் பவர் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 42 என்ன பண்ணுவோம்? மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சுன்னா பேஸ் வந்து சேமா இருக்கு, அப்பனா ஆட் பண்ணுவோம். அப்போ x1 பிளஸ் 42 அப்படின்னா x43. அப்ப நான் T85 டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 43 தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ எனக்கு இது ஜிபியில சால்வ் பண்ண முடியல, என்னால அந்த ஃபார்முலா மறந்து போச்சு. அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னா, இதுல எனக்கு தெரியும் இங்க பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க 3/2 இருக்கு. அந்த 3/2 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1.5. இந்த எக்ஸ் எல்லாம் மறந்துருங்க, இந்த நம்பரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 1 1.5, இங்க 2, இங்க 2.5 அப்படின்னு போய்கிட்டே இருக்குன்னா அப்ப டிஃபரன்ஸ் என்ன? 0.5. சரியா? இந்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் 0.5 தான். அப்பனா இந்த 85th டேர்ம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏபி ஃபார்முலால நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி, அந்த ஃபார்முலா போட்டுடலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? நமக்கு 1, சரியா? இங்க என்னங்கிறது 85. அப்ப 85 மைனஸ் 1 84. டிஃபரன்ஸ் என்ன? 0.5. 0.5ங்கிறத நான் 1/2 கூட எடுத்துக்கலாம். அப்ப நான் இதை வச்சு மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 42 1. அப்ப 1 பிளஸ் 42 ஈக்குவல் டு 43. ஸோ இந்த மாதிரி நம்மளால இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 177ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த 21st டேர்ம் ஆஃப் அன் ஏபி. ஸோ இதுல வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 இருக்கு, 3 1/2 இருக்கு, அதுக்கப்புறம் 5 இருக்கு, 6 1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 21st டேர்ம் தான் தெரியணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. ஓகேவா? ரைட். இப்போ ஏங்கிறது நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது நமக்கு தெரியும். டிங்கிறது டிஃபரன்ஸ். அப்போ 3 1/2க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 1 1/2. அதாவது
இது வந்து இப்ப பாருங்களேன், இப்போ 3 1/2னா இங்க 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது 1.5 அப்படின்றதுதான் 1/2 அப்படின்றதுதான் டிஃபரன்ஸ். அப்போ 1 இப்ப d ஈக்குவல் டு 1/2 அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம், எனக்கு 3/2ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 3/2. சோ நமக்கு tn அப்போ டேர்ம் நம்பர்ஸ் என்னது 21st டேர்ம் ஈக்குவல் டு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 2 பிளஸ் n மைனஸ் 1. என்னங்கிறது என்ன நமக்கு என்னங்கிறது 21st கொடுத்துருக்காங்க. அப்ப 21 மைனஸ் 1னா 20 ஆயிரும். இந்த இடத்துல டிஃபரன்ஸ் என்ன 3/2. 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 into 3 30 30 plus 2 32. ஸோ t21 அப்படின்றது நமக்கு 32. 21வது டேர்ம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 32 இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 178. The product of two numbers is 3672 and their LCM and HCF are 612 and 6 respectively. If one of the number is 36, then find the other number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். LCM into HCF equal to product of two numbers. அத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், x into y ன்னு எடுத்துக்குவோம். இப்போ LCM நமக்கு தெரியும் 612 into HCF என்னன்னு தெரியும் நமக்கு 6. ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் தி அதர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அப்போ ஒரு எண்ணம் எனக்கு தெரியுது இல்ல, ஒரு எண்ணம் என்ன 36 இன்ட்டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 6 வச்சு 36 அடிச்சோம் அப்படின்னா 6 வச்சு மறுபடியும் இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 0 2. அப்படின்னா நமக்கான இன்னொரு நம்பர் என்ன பார்த்தோம் அப்படின்னா 102. 102ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 179. The traffic lights are 3 different roads crossing. Change after every 40 seconds, 48 seconds, 72 seconds and 108 seconds respectively. If they change simultaneously at 7 AM, at what time will they change simultaneously again அப்படின்னு கேட்டிருக்கா. அதாவது 48 வினாடிகளில் 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. ரைட்டா? சரி, இப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த விளக்குகள்லாம் எப்ப ஒன்னா எரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்டா வந்து காலை 7 மணிக்கு எரிஞ்சிருக்கு. அப்பனா இந்த வினாடிகள் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங்ல எரியுது. அப்பனா அடுத்தது அந்த 3 பல்புமே வந்து ஒரே டைம்ல எப்ப எரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 48 72 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ரைட், இப்போ 48 72 108க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4ஆல நம்ம பார்க்கலாம். 4ஆல பார்த்தோம் அப்படின்னா இது 2ஆலையும் பார்க்கலாம் 4ஆலையும் பார்க்கலாம். இந்த 3 நம்பருமே வந்து 4ஆல டிவைட் ஆகும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ 1 2, அதுக்கப்புறம் 72வா 1 8, அதுக்கடுத்து இது 2 7, அதுக்கடுத்து இதுல பார்த்தோம் அப்படின்னா 2ஆல தான் நமக்கு 3ஆல ஆகும். ஓகே, 3ஆல ஆகுதா? ஸோ 3ஆல ஆகுதுனால நான் என்ன பண்றேன், இது 4 6 அதுக்கப்புறம் 9. ஓகேவா? 4 6 9. ஓகே, அடுத்தது நான் இதை 3ஆல பண்ணலாம், இல்லைன்னா 2ஆல பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2ஆல பண்றேன் அப்படின்னா இது 2ஆ இருந்திருக்கும், இது 3ஆ இருந்திருக்கும், இது 9 அப்படியே இருந்திருக்கும். ஸோ இது மறுபடியும் நான் என்ன பண்றேன் 3ஆல பண்றேன். அப்ப 2 1 3ஆ இருந்திருக்கும். ஓகேவா? சரி, அப்போ 2 3 இங்க வந்து 6ஆ இருக்கும். 6 18 36 36 3 வர 18 3 9 10 108, அதுக்கப்புறம் 4 4 32 4 0 3 432. அப்போ 432 செகண்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த 3 பல்பும் வந்து ஒன்னா எரியும். 3 டிராபிக் லைட்டும் ஒரே டைம்ல எரியும்.
சரியா? அப்ப 432 செகண்ட்னு கொடுத்துருக்காங்களா? இங்க டைம் எல்லாம் பாருங்க 7 12 12 7 7 12 7 7 7 12 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை டிவைட் பை 16 கொடுக்க போறேன். சரியா? 16 பண்ணோம் அப்படின்னா இது 60ஆல ஃபுல்லா கேன்சல் பண்ண முடியாது. அப்படின்னா வந்து டெசிமல்ல தான் வரப்போகுது. நான் 6ஆல கேன்சல் பண்றேன். எல்லாரும் 42 அதுக்கப்புறம் 2 ஸோ 7.2 அப்படின்னு கிடைக்குது. அப்பனா 7 மணி 7 நிமிஷம் அதுக்கப்புறம் 0.2ன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த 0.2ங்கிறது 10ல இருந்து கம்மியா இருக்கு. சரியா? இது அப்படியே 2ன்னு எடுத்துக்க கூடாது. ஆப்ஷன்ல அந்த மாதிரி இருக்காது. அப்பனா என்ன பண்ணணும்? 7 7 இந்த 2ங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டிவைடட் பை 10 இன்டு 16 போடணும். அப்படி போட்டா தான் நமக்கு செகண்ட் கிடைக்கும். அப்ப இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 இன்டு 6 12. அப்ப 7 மணி 7 நிமிடம் மற்றும் 12 செகண்ட்ல எனக்கு இந்த விளக்குகள் ஒன்றாக எரிந்திருக்கும். அப்போ 4th ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் 180 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா how many terms of the series 1 plus 4 plus 16 plus make the sum 1365 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதுல சம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் கூட்டும்போது நமக்கு இந்த 1365 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இது ஜியோமெட்ரி ப்ராக்ரஷனா இல்ல அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரைட். இங்க 1ல இருந்து 4 ஆயிருக்கு, 4ல இருந்து 16 ஆயிருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் கண்டிப்பா சேமா இருக்க போறது கிடையாது. அப்பனா இது என்னவா இருந்திருக்கும்? இந்த டேர்ம் கண்டிப்பா ஜிபியா தான் இருக்க போகுது. 1 இன்ட்டு 4 அப்போ 4 இன்ட்டு 4 16. அப்ப இந்த மாதிரி தான் டேர்ம் போயிருக்க போகுது. இப்போ இதுல எத்தனை டேர்ம் இருந்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். அப்பனா SN number of terms, sum of the terms equal to A R power n minus 1 divided by R minus 1. சரியா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ரைட். இப்போ ஏங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும் 1. சரியா? இந்த சம் ஆஃப் த டேர்ம் என்ன எடுத்துக்கிறோம்? இத நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ சம் ஆஃப் த டேர்ம் நமக்கு கொடுத்துட்டாங்க 1365 ஈக்குவல் டு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. அதுக்கப்புறம் ஆறுங்கிறது நமக்கு காமன் ரேஷியோ 4. அப்போ 4 பவர் n என்னங்கிறதா நமக்கு தேவை. சரியா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் how many terms தான கேட்டிருக்காங்க நமக்கு. அப்ப n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். -1 டிவைடட் பை ஆறுங்கிறது 4 - 1 அப்ப 3 மாறிடும். இங்க நம்ம பார்க்கும்போது 3 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. அப்போ இதுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4095 அப்படின்னு கிடைக்கும். ரைட். இப்போ இந்த 1 வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 பவர் n -1 இங்க. அப்போ இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 4096 அப்படி மாறிடும். அப்போ 4 பவர் n. அப்ப என்னங்கிறது இதுல என்ன? 4 பவர் n என்ன அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க போறோம். இந்த தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் நமக்கு 1365 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எதோட அப்படின்னா 4 பவர் 6. அதுதான் இந்த 4096 அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ 4 பவர் 6 தான் நமக்கான ஆன்சர். அப்ப என்னங்கிறது நமக்கு எத்தனை டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6 டேர்ம்ஸ். கொஸ்டின் நம்பர் 181 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if 9 times 9th term is equal to 15 times the 15th term in an arithmetic progression then find the 24th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். இதுல ஃபர்ஸ்ட் 9 times 9th term. ஓகேவா? அப்போ equal to 15 times 15th term on arithmetic progression then find the 24th term. அப்போ T24 கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன? A plus n minus 1 into D. இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் அப்படின்னா 9th term நம்ம பார்க்க போறோம். அப்போ T equal to இங்க நான் T9 நான் பார்க்க போறேன். T9 equal to ஏங்கிறது அப்ப என்னவா இருந்திருக்கும்? அப்படியே தான் இருக்க போது A
பிளஸ் n மைனஸ் ஒன்னுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னங்கிறது நமக்கு 9, 9 மைனஸ் 1 8, 8 இன்ட்டு டி. ஓகேவா? அப்ப T9 ஈக்குவல் டு a பிளஸ் 8d அப்படின்னு இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து 15th டேர்ம் பாக்குறேன். T15 ஈக்குவல் டு a பிளஸ் 14 இன்ட்டு d. ஓகேவா? ரைட். இப்ப என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா on arithmetic progression then find the 24th term அப்படின்னு கொடுத்திருக்கான். 9 times the 9th term equal to 15 times 15th term. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா a plus 8d into 9 times into 9 times equal to 15 times the 15th term. 15th term நமக்கு என்ன, a plus 14d into 15. ஓகேவா? அப்ப நான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 3 வச்சு கேன்சல் பண்ணா 3. அப்போ 3a அப்படியே ஓகே, இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 3 இருந்திருக்கும். 15 வச்சு கேன்சல் பண்ணோம்னா 5 இருந்திருக்கும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 3a plus 24d ஈக்குவல் டு இந்த 5 உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னா 5a plus 14 70d இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5a இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் 2a இருந்திருக்கும். இந்த 24 அந்த சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா இந்த 24d அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா மைனஸ்ல போயிருக்குமா? அப்ப மைனஸ்ல போயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு 46 ஓகே 46d இருந்திருக்கும். ரைட்டா? இப்ப நான் அந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போனாலும் ஓகே தான். ரைட். அப்போ இந்த ஏங்கிறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஏ வச்சு கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது 23d இருந்திருக்கும். மைனஸ் 23d. a ஈக்குவல் டு மைனஸ் 23d. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா தென் ஃபைண்ட் த 24th term. ஸோ 24வது டேர்ம் தானே கண்டுபிடிக்கணும். 24வது டேர்ம் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? ஏங்கிறது என்ன, மைனஸ் 23d பிளஸ் n மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது நமக்கு, n மைனஸ் ஒன்னுங்கிறது இந்த 24th டேர்ம் நான் என்ன பண்ணுவேன் 23dன்னு எழுதுவேன். இந்த மைனஸ் பிளஸ் 23d 23d கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னது 0ன்னு கிடைக்கும். ரைட்டா? அப்போ 24வது டேர்ம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 0வா இருந்திருக்கும். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 182. If 18a b minus 3 are in the arithmetic progress, then what is the value of a plus b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். இத எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். இருந்தாலும் நமக்கு இதுல பார்க்கும்போதே தெரியுது எதை இதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ கிடைக்கும், பியோட வேல்யூ கிடைக்கும், 13ஓட வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல இங்க -3 வரணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு வேல்யூவா செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இதுல இருந்து நான் ஒரு வேலை -7 பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த 7 நான் மைனஸ் பண்ணேன் இங்க, ஏன்னா மைனஸ் வேல்யூல வந்திருக்கு. இப்போ நான் இதுல இருந்து 7 மைனஸ் பண்றேன். அப்பனா இந்த ஏவோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும், 11 இருந்திருக்கும். சரியா? 11 இருந்திருக்கும். அதுக்கடுத்து இதுல இருந்து நான் -7 பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னவா இருந்திருக்கும், 4 இருந்திருக்கும். இதுல இருந்து நான் -7 பண்ணேன் அப்படின்னா என்ன இருந்திருக்கும், -3 இருந்திருக்கும். அப்ப நமக்கான கால்குலேஷன் கிடைச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏல தான் மைனஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, the but then what is the value of a plus b. இப்போ எனக்கு இது எப்படி செய்யறதுன்ற ஃபார்மட் தெரியலனா இந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்த்துடலாம். அப்போ a plus b equal to எனக்கு என்னன்னு கேட்டிருக்கான் 11 plus 4 equal to 15. ஸோ எனக்கு தேர்ட் ஆப்ஷனா இருந்திருக்கும். சரியா? இல்ல நான் எனக்கு வந்து இந்த கொஸ்டினை அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ல தான் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா பாரு. ஸோ கொஸ்டின்ல இப்போ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு, t2 minus 1 equal to t1 equal to t3 minus 2 அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியும். அப்போ இதுல t2ங்கிறது என்னது a மைனஸ் t1ங்கிறது 18 ஈக்குவல் டு இந்த
T3ங்கிறது B மைனஸ் T2ங்கிறது நமக்கு A. அப்போ ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம், B மைனஸ் A. சரி, ரைட். இது ஒரு ஈக்குவேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த 3 டேர்மை எடுத்திருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 3 டேர்மை எடுக்க போறேன். இந்த 3 டேர்மை எடுக்க போறேன். அப்பனா இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம்? T3 மைனஸ் 2, ஓகேவா? T4 மைனஸ் T3 ஈக்குவல் டு, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, T4 எடுத்துட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்தா நம்ம எடுக்க போறோம். அப்போ இந்த டேர்ம்ல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு நமக்கு T4 மைனஸ் T3 இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ T3 மைனஸ் 2ங்கிறது T2ங்கிறது என்னவா இருந்திருக்கும்? அப்ப T3ங்கிறது எனக்கு B மைனஸ் T2 A இருந்திருக்குமா? B மைனஸ் Aன்னு மாறி இருக்கும். இங்க T4 மைனஸ் T3யா, அப்போ மைனஸ் 3 மைனஸ் B இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு 2 டேர்ம் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இத நான் ரெண்டுதையும் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறி இருக்கும். அப்பன்னா இங்க 2A, அதுக்கப்புறம் Bங்கிறது அப்படியே இருந்திருக்கும், B பிளஸ் 18 மாறி இருக்கும். இந்த இடத்துல இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த B இந்த சைடு வந்திருக்குமா நமக்கு B. அப்போ B வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு பிளஸ்ஸா மாறி இருக்கும். அப்போ 2B ஈக்குவல் டு இந்த மைனஸ் A அந்த சைடு போயிருச்சுன்னா பிளஸ் A போயிருக்கும், A மைனஸ் 3 மாறி இருக்கும். அப்ப 2B ஈக்குவல் டு A மைனஸ் 3. இங்க நான் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, B ஈக்குவல் டு அப்படின்னு மாத்தினேன் அப்படின்னா 2A மைனஸ் 18 மாறி இருக்கும். ஓகேவா? இப்ப B ஈக்குவல் டு 2A மைனஸ் 18 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா 2 இன்ட்டு பிக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், 2A மைனஸ் 18. ஓகேவா? ஈக்குவல் டு ஏங்கிறத அப்படியே இருக்க போகுது. இப்போ நான் எல்லா டேர்மும் ஏக்கே கொண்டு வந்துட போறேன். அப்போ 4A மைனஸ் 36 ஈக்குவல் டு A மைனஸ் 3 அப்படியே தான் இருந்திருக்க போகுது. ஓகேவா? இங்க 4A இருக்கா, இங்க இருந்து இங்க வந்துச்சு அப்படின்னா 3A போயிருக்கும். இந்த 36 அந்த சைடு போகும்போது பிளஸ் 36 மாறி இருக்கும். இப்போ மைனஸ் 3 வேற இருக்கா, அப்ப என்னவா இருக்கும், 33 மாறி இருக்கும். அப்ப ஏவோட வேல்யூ என்ன, 11. அவ்வளவுதான். இப்ப ஏவோட நம்பரு நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஏவோடது 11ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 7 தான் டிஃபரன்ஸ். அப்ப இதுல இருந்து 7 டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா -7 பண்ணோம் அப்படின்னா 4 கிடைச்சிருக்கும். இதுல இருந்து -7 பண்ணா 3 கிடைச்சிருக்கும், -3 கிடைச்சிருக்கும். அப்ப ஏனுடைய மதிப்பு 11, ஏவோட மதிப்பு 11, பியோட மதிப்பு 4. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15. தேர்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? சிம்பிள். எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அது மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து சிம்பிளா இந்த மாதிரி போட்டோம்னா சால்வ் பண்ணிடலாம். ஏன் அப்படி நமக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா ட்ரெடிஷ்னலா எப்படி சால்வ் பண்ண முடியுதோ அதே மாதிரி சால்வ் பண்ணிருங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 183, ஃபைண்ட் த சம் ஆஃப் 15 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஸ்கொயரை கொடுத்துட்டு நமக்கு சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் 1, அதுக்கப்புறம் 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ல 1ல இருந்து 28 வரைக்கும் தான் என்னால கால் பண்ண முடியும். இப்போ வந்து பாதியில இருந்து கொடுத்துருந்தாங்க, 15ல இருந்து 28 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்ப நான் எனக்கு வந்து இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து 1ல இருந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஈஸி. 1 ஸ்கொயரு பிளஸ் 2 ஸ்கொயரு பிளஸ் 3 ஸ்கொயரு இப்படியே போய் 28 ஸ்கொயரு அப்படின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலால என்னால சால்வ் பண்ணி கண்டுபிடிச்ச முடியும். இப்போ எனக்கு 15ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. சரியா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்ல இருந்து நான் மைனஸ் இந்த 1ல இருந்து நான் எனக்கு
1ல இருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு நான் இதுல இருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணணும். டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 15ல இருந்து 28 ஸ்கொயர் கிடைக்கும். ரைட்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலால இருந்து இன்னொரு ஃபார்முலா கன்வெர்ட் பண்றேன். என்னது? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. சரியா? இதுல நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா 1ல இருந்து 1 ஸ்கொயர்ல இருந்து 28 வரைக்கும் 28 ஸ்கொயர் வரைக்கும் எடுக்க போறேன். இதுல இருந்து 1 ஸ்கொயர்ல இருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் எடுக்க போறேன். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டேர்மை ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ப என்ன வந்திருக்கும்? என்னங்கிறது நமக்கு 28. சரியா? 28 into 27 into இங்க என்னங்கிறது 28 அப்பனா 57 இருந்திருக்கும் டிவைடட் பை 6. ஓகே, ரைட். இப்போ மைனஸ் என்னங்கிறது என்ன? நமக்கு 14 into n plus 1 அப்போ 15 இருந்திருக்கும். இங்க 2n அப்ப 2 into 14 28 அப்ப 29 இருந்திருக்கும் டிவைடட் பை 6. ஓகேவா? ரைட். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3 6 அதுக்கப்புறம் 33 27 ரெண்டை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 14. சரியா? அப்போ 14 into 9 into 57. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இங்க பாருங்க இதை வச்சு கேன்சல் பண்ணும்போது ஸோ 2 3s are 6, இங்க 5 3s are 15. 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7. அப்போ 7 into 5 into 29 இருந்திருக்கும். ஸோ 7 into 6 into 5 இங்க 14 into 9 into 57. இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் 6699. ஓகேவா? 6699 அப்படின்றதுதான் ஆன்சரா இருக்கும். 183க்கு நமக்கு fourth option. ரைட். கொஸ்டின் நம்பர் 184. Find the LCM of 3a minus 1 2a minus 1 square a square minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இதுல LCM கேட்டிருக்காங்க. ஸோ காமன் மல்டிபிள். சரியா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இதை எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதுல இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் ஃபுல்லா எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்தேன் அப்படின்னா 3 into a minus 1. ரைட். அதுக்கு அடுத்து இந்த a minus 1 the whole squareங்கிறத நான் எப்படி பண்ணலாம்? இத நான் a minus 1 into a minus 1 அப்படின்னு எடுக்கலாமா? ஸோ 2 டைம்ஸ் இருக்கு a minus 1 ஸ்கொயருங்கிறத நான் இப்ப எடுக்க போறேன். 2a minus 1 into a minus 1 அப்படின்னு எடுக்க போறேன். ரைட்டா? அதாவது அடுத்தது a ஸ்கொயர் மைனஸ் 1. இதை நான் என்ன பண்ணலாம்? இது வந்து எப்படி இருக்கு ஃபார்மட்ல? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்கா? 1 ஸ்கொயர் 1 தானே. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிறத நான் என்ன பண்ணலாம்? a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு மாத்த போறேன். அப்போ இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கும்? a மைனஸ் a பிளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1 அப்படின்னு இருந்திருக்கும். இப்ப எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ப இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 3 into 2 into 1. ரைட்டா? அப்ப 3 2 1 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6. ஓகேவா? 6. அதுக்கு அடுத்து a மைனஸ் 1 எல்லாத்துலயுமே இருக்கா? இருக்கு. a மைனஸ் 1ங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த a மைனஸ் 1ங்கிறது இந்த ரெண்டாவது டேர்ம்ல 2 டைம்ஸ் இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் எடுத்துட்டு வர போறேன். அதுக்கு அடுத்து a பிளஸ் 1ங்கிறது நம்மால் தனியா இருக்காப்ல. a பிளஸ் 1ஐயும் நான் சேர்த்துக்கிற போறேன். அப்போ 6a மைனஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு a பிளஸ் 1ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அவ்வளவுதான், சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 185. The sum of two number is 45. ஸோ ரெண்டு நம்பரோட சம்மு
45 ஆம். So the difference is 1/9 of the sum. ஓகேவா? The LCM is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Their difference அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட வித்தியாசம். அப்ப x minus y equal to 1/9 of the sum. அப்ப 5 into 1/9. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5. அப்ப டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 5 தான் டிஃபரன்ஸ். இப்ப எக்ஸோட வேல்யூ கேட்டலாமா? எனில் அதோட வேற எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நம்பர் தெரிஞ்சாதான் நம்ம அந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் பார்க்க முடியும். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஒய் ஒய் கேன்சல் ஆயிரும். அப்ப 2x ஈக்குவல் டு 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25. ஓகேவா? 2 வச்சு இங்க அடிச்சோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 25. அப்ப ஒய்யோட மதிப்பு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேனே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா y equal to 20 இருந்திருக்கும். இந்த 25க்கும் 20க்கும் LCM என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100. சரியா? ரைட். Question number 186. What is the smallest number of ducks that could swim in this formation? 2 ducks in front of duck, 2 ducks behind a duck and a duck between 2 ducks அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். கீழ்கண்ட அமைப்புக்கு குறைந்தது எத்தனை வாத்துகள் தேவை? ஒரு வாத்தின் முன்னால் 2 வாத்துகள், ஒரு வாத்தின் பின்னால் 2 வாத்துகள், 2 வாத்துகளுக்கு இடையில் ஒரு வாத்து என்ற அமைப்பில் செல்கிறது. அப்ப கீழ்கண்ட அமைப்புக்கு குறைந்தது எத்தனை வாத்துகள் அப்படின்னு கேட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்தது அப்படின்னா மினிமம். ஸோ மினிமம் ரெக்வயர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாத்துக்கு பின்னாடி, அதாவது ஒரு வாத்தின் முன்னால், அப்ப முன்னால் இருக்கிறத நான் இதை முன்னாள் வச்சுக்கிறேன், அதுக்கு முன்னாடி 2 வாத்து இருக்கான். அதுக்கடுத்து அதே வாத்துன்னு சொல்லல, ஒரு வாத்து அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு வாத்தின் முன்னால் 2 வாத்துகள், ஒரு வாத்தின் பின்னால், அப்பன்னா அதே வார்த்தை சொல்லல, இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. ஒரு வாத்தின் பின்னால் 2 வாத்துகள். அப்ப முன்னால் 2 வாத்து இருக்கு, ஒரு வாத்துக்கு பின்னாடி 2 வாத்து இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்து 2 வாத்துகளுக்கு இடையில், அப்ப 2 வாத்துக்கு இடையில் ஒரு வாத்து இருக்கா, இடையில் ஒரு வாத்து என்ற அமைப்பில் செல்கிறது. அப்ப மினிமமா எத்தனை வாத்துகள் இருக்கு இதுக்குள்ள? 1 2 3 3 வாத்துகள். 3 வாத்துகள்ங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 187. A man wears socks of 2 colors, black and brown. He has altogether 20 black socks and 20 brown socks in a drawer. Supposing he has to take out the socks in the dark, how many must he take out to be sure that he has a matching pair? இப்போ ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு இருட்டு ரூமுக்குள்ள இருக்காரு, அங்க வெளிச்சம் இல்லை. அப்போ அவர்கிட்ட 20 பிளாக் சாக்ஸும் வச்சிருக்காரு. ஒரு டிராயருக்குள்ள 20 பிளாக் சாக்ஸ். அதுக்கு அடுத்து 20 பிரவுன் சாக்ஸோட பேரும் வச்சிருக்காரு. ஓகேவா? இப்ப என்ன பண்றாரு? எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்கு. இப்போ நம்ம இருட்டுல இருந்து ஒரு சாக்ஸ் எடுத்தாரு. அந்த ஒரு சாக்ஸ் ஒண்ணு பிளாக்கா இருக்கலாம், இல்லைன்னா பிரவுனா இருக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் எடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம். பிளாக் எடுத்துட்டு வச்சிருக்காரு. இப்ப ரெண்டாவது எடுக்கிறாரு. இப்ப ரெண்டாவது ஒரு சாக்ஸ் எடுக்கிறாரு. ரெண்டாவது ஒரு சாக்ஸ் எடுக்கும்போது அது பிளாக்கா இருக்கலாம், இல்லைன்னா பிரவுனா இருக்கலாம். ரைட்டா? சரி, ஒருவேளை அவர் பிரவுனே எடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம். பிரவுன் இருக்கு, ஒரு பிளாக் ஒண்ணு இருக்கு. இப்ப மூணாவது சாக்ஸ் ஒண்ணு எடுக்க போறாரு. இப்ப மூணாவது சாக்ஸ் ஒண்ணு எடுக்க போறாரு. அந்த மூணாவது சாக்ஸ் கண்டிப்பா ஒண்ணு பிளாக்கா தான் இருக்க போகுது, இல்லைன்னா பிரவுனா தான் இருக்க போகுது. எது எடுத்தாலும் என்கிட்ட ஆல்ரெடி என்னதான் இருக்கு? 2 பேர் இருக்கு. என்ன பேர் இருக்கு? 2 சாக்ஸ் இருக்கு. என்ன சாக்ஸ் இருக்கு? பிளாக் ஒண்ணு இருக்கு, பிரவுன் ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த மூணாவது எடுக்கும்போது என்ன எடுத்தாலும் எனக்கு ஒரு பேர் கிடைச்சிடும். அப்ப மினிமம் ரெக்குவயர்மெண்ட் எத்தனை சாக்ஸ் எனக்கு தேவை? கண்ணை மூடிட்டு நான் எடுத்தேன்னா 3 சாக்ஸ் நான் எடுத்தாலே என்னால ஒரு பேரை எடுக்க முடியும். இப்போ ஒரு இருட்டுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது, அதுல சாக்ஸ் நிரப்பி வச்சிருக்கேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் சாக்ஸ் வந்து ஒரு பிளாக் எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். அப்போ நான் ரெண்டாவது சாக்ஸ் என்ன சாக்ஸ் எடுத்திருந்தாலும் ஒருவேளை பிளாக் எடுத்திருந்தா அது பேர் ஆயிருக்கும். ஆனா பிளாக் எடுக்கல, நான் வேற எதுவும் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரவுன் எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். அப்ப பிளாக் பிரவுன். அப்ப மூணாவதா நான் என்ன எடுத்தாலும் ஒண்ணு பிளாக்கா தான் இருக்க போகுது, இல்லைன்னா பிரவுனா தான் இருக்க போகுது. அப்ப நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு பேரு அமைய போகுது. அப்ப நான் மினிமம் எனக்கு 3 இருந்தாலே 3 தடவை நான் எடுத்தாலே என்னால பேரை எடுத்துட முடியும். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 188.
In a class of 60 students, the number of boys and girls participating in the annual sports in the ratio 3:2. அதாவது ஒரு ஸ்கூல்ல 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல. அதுல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுல அந்த பாய்ஸும் கேர்ள்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஆனுவல் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த 60 பேர்ல அந்த 60 பேர்லயுமே எடுத்து இங்க சொல்லல, ஆனுவல் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க மட்டும் 3:2 ரேஷியோல இருக்காங்களாம். இப்போ the number of girls not participating in the sports, அதாவது கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுல கலந்துக்கிறாம இருக்கிறவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 more than the number of boys participating in the sports. அதாவது கேர்ள்ஸ் கலந்துக்கிறாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னா கலந்துகிட்ட பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள விட 5 அதிகமா இருக்காங்களாம். ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்து if the number of boys participating in the sports is 50. இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட். இந்த பாயிண்ட் கிடைச்சாலே ஆன்சரை போட்டலாம். if the number of boys participating in the sports, இந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, பாய்ஸ் மட்டும் அப்படின்னா 15 பேர். ஓகேவா, பாய்ஸ் வந்து 15 பேரு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாத கேர்ள்ஸ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, the number of girls not participating in the sports is 5 more than the number of boys participating in the sports. அப்ப இவங்களை விட 5 அதிகமா இருக்க போறாங்க. அப்ப not participating girls எத்தனை பேரு, அப்போ 15 plus 5 20 பேர். ஓகேவா, இப்ப ரிவர்ஸ்ல இந்த ரேஷியோவுக்கு போலாம். The annual sports is in the ratio 3:2. The number of boys and girls participating, அப்ப பார்ட்டிசிபேட் பண்ண பாய்ஸும் கேர்ள்ஸோட ரேஷியோ 3:2. இப்ப நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ண பாய்ஸோட ரேஷியோ தெரியும். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, பாய்ஸ் 3:2 சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த 3 தான் 15. ஓகேவா, அப்போ 3 தான் எனக்கு 15. அப்போ எனக்கு 2 எவ்வளவு அப்படின்னு பாத்துடலாமா? 2 எவ்வளவுனா கேர்ள்ஸ் 2 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 5 2 10. அப்போ பார்ட்டிசிபேட் பண்ண கேர்ள்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா 10 பேரு. பார்ட்டிசிபேட் பண்ணாத கேர்ள்ஸ் எத்தனை, 20 பேரு. இப்ப நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தென் how many girls are there in the class? அப்ப கேர்ள்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாத கேர்ள்ஸ் 20 பேரு, பார்ட்டிசிபேட் பண்ண கேர்ள்ஸ் எத்தனை பேரு, 10 பேரு. அப்ப 20 plus 10 30. 30ங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. Question number 189. The total number of digits used in numbering the pages of a book having 366 pages is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 366 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் எத்தனை இலக்கங்களை பயன்படுத்தியிருப்பாங்க, எத்தனை டிஜிட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரைட், இந்த கொஸ்டின் நமக்கு இப்ப குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அரித்மெட்டிக் ரீசனிங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ரைட், இப்போ சிங்கிள் டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன, பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா 1ல இருந்து 9 வரைக்கும் இருந்திருக்கும். இதுல அப்ப எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணிருப்போம், 9 டிஜிட் யூஸ் பண்ணிருப்போம். அதே இது டபுள் டிஜிட், ஸோ இதை நான் சிங்கிள் டிஜிட்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 டிஜிட், டபுள் டிஜிட்ல இருக்கக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 10ல இருந்து 99 வரைக்கும், 99வது வரைக்கும் பேஜ் நம்பர் இருந்திருக்கும். அந்த பேஜ்ல எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணிருப்போம், அப்ப 10, இதுல இருந்து 99 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 89, 89 பிளஸ் 1, அப்ப மொத்தமா இதுக்குள்ள 90 பேஜ் இருக்கு. அப்ப 90 பேஜ்லயும் 2 டிஜிட்டா யூஸ் பண்ணிருப்போம். அப்படின்னா இதுல ஒரு 180 டிஜிட் யூஸ் பண்ணிருப்போம், மேல 9 டிஜிட் யூஸ் பண்ணிருக்கோம். ரைட்டா, அதுக்கு அடுத்து 3 டிஜிட் நம்பர்ஸும் இருக்கு. ஓகே, அப்பனா 100ல இருந்து 366 பேஜ் நம்பர் வரைக்கும் பார்க்கணும். அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 267 பேஜஸ் இருந்திருக்கும். அதுல 3 டிஜிட் யூஸ் பண்றதுனால இன்ட்டு 3 அப்படி பார்த்தோம் அப்படின்னா 21 2 18, அப்படின்னா 20 மீதி 2 மீதி 2 6 8 81 இலக்கங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ 9 பிளஸ் 180 பிளஸ் 81 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 990 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். 990 இலக்கங்களை பயன்படுத்தி இருப்பார்கள். செகண்ட் ஆப்ஷன்ல
கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 190. In a garden there are 10 rows and 12 columns of a mango trees. அதாவது மொத்தம் 10 ரோ இருக்கான், 12 காலம் இருக்கான். 12 காலம் இருக்கான். ஓகேவா? இது மாதிரி வரிசையா மேங்கோ ட்ரீஸ் இருக்கு. So the distance between the two trees is 2 meters. அதாவது இப்போ 2 ட்ரீ இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீக்கு இடையில இருக்கக்கூடிய நீளம் எவ்வளவு, அதாவது தூரம் எவ்வளவு அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 மரத்துக்கு இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவு அப்படின்னா 2 மீட்டர். அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் இஸ் லெஃப்ட் ஃப்ரம் ஆல் தி சைட்ஸ். அதாவது ஒவ்வொரு பவுண்டரியிலையும் நமக்கு இப்போ மரத்தை இப்படி அடுக்கிருக்காங்கன்னு வச்சுக்குவோம், இப்படி வச்சிருக்காங்க. இதுல இங்க மேல இருந்து உனக்கு 12 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம், இதுல 10. சரியா? 10 rows 12 columns-ஆ? ரைட். இந்த மாதிரி மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. இப்ப 2 மரத்துக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 meters. ஓகேவா? இப்போ இங்க கேப்ல 1 மீட்டர் விட்டுறாங்களாம், இந்த கேப்ல ஒரு 1 மீட்டர் பவுண்டரிக்கு விட்டுறாங்களாம், இந்த கேப்ல ஒரு 1 மீட்டர் விட்டுறாங்களாம், இந்த கேப்ல ஒரு 1 மீட்டர் கேப் விட்டுறாங்க. ரைட். இப்ப என்ன கேள்வி கேட்றான் அப்படின்னா the garden, the length of the garden. length அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் நமக்கு தேவை. length of the garden மொத்தமா இருக்கக்கூடியதுதான் நமக்கு கார்டன். இந்த பாதையோட சேர்த்து, பவுண்டரியோட சேர்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ 2 மரத்துக்கு இடைப்பட்ட தூரம் 2 மீட்டர். மொத்தம் எத்தனை கேப்ஸ் இருக்கும்? 1ல இருந்து 12 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 11 கேப்ஸ் இருந்திருக்கும். அப்போ ஒரு கேப்புக்கு 2 மீட்டர்னா இன்ட்டு 11 பண்ணோம் அப்படின்னா 22 மீட்டர். 22 மீட்டர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சரை போட்டக்கூடாது. ரைட்டா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 1 மீட்டர் இந்த பக்கமும் கேப் இருக்கு, இந்த பக்கமும் கேப் இருக்கு. நமக்கு கேட்டிருக்கிறது நீளம்னு கேட்டிருக்கான். அப்போ இதைதான் பார்க்க போறோம். அப்ப இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, அப்ப 2 மீட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ டோட்டலா 24 மீட்டர் லென்த். அவ்வளவுதான். அதே இது இந்த இடத்துல எனக்கு பிரெத் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அகலம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்போம்? இதுக்கு இடைப்பட்ட கேப் என்ன? மொத்தம் 9 கேப் இருந்திருக்கும். அப்போ 9 × 2 = 18. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆட் பண்ணிருப்போம். இந்த சைடு ஒரு 1 மீட்டர் கேப் இருந்திருக்கும், இந்த சைடு ஒரு 1 மீட்டர் கேப் இருந்திருக்கும். அப்போ 2 மீட்டர் கேப் ஆட் பண்ணியிருந்தோம்னா 18 + 2 20 மீட்டர் அப்படின்றது நமக்கான ஆன்சரா இருந்திருக்கும். சரியா? ரைட். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 24, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. நீளம் தானே கேட்டிருக்காங்க, அப்போ 24 மீட்டர் தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 191. கேலண்டர்ல 3 டைப்ல நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். என்ன டைப் அப்படின்னா டைரக்டா ஒரு தேதியை கொடுத்து இது என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்பாங்க. 2வது டைப் என்ன அப்படின்னா இப்ப ஜனவரி 1, 2008 டியூஸ்டே அவனா அசியூம் பண்ணி கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஜனவரி 1, 2009 என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதை ஆர்டிஸ் வச்சு நம்ம ஆட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இப்போ 2005 கேலண்டர் அதே கேலண்டரை நான் அடுத்து எந்த வருஷத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அப்போ இதுக்கப்புறம் 150 நாள் கழிச்சு என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதை 7ஆல டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளவுதான் கேலண்டர்ல இருக்கிறத கொஸ்டினே. ஸோ இந்த கொஸ்டினை திருப்பி அதை தான் பார்க்க போறோம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். 191. ஜனவரி 1, 2008 டியூஸ்டேயா? வாட் டே ஆஃப் த வீக் லைஸ் ஆன் ஜனவரி 1, 2009 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ ஜனவரி 1, 2008 இது டியூஸ்டே. அதுக்கடுத்து ஜனவரி 1, 2009 என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜனவரி 1, 2008 இருந்து ஜனவரி 1, 2009 வரைக்கும் எத்தனை நாள் இருந்துச்சு? 2008 லீப் இயர். அப்பன்னா இதுக்குள்ள இடைப்பட்ட நாட்கள் எத்தனை இருந்திருக்கும் அப்படின்னா 366 நாள் இருந்திருக்கும். இந்த 366 நாள்னா இதுல இருந்து நான் 7 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ரிமைனிங் டேஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும்.
எனக்கு ரிமைனிங் டேஸ் எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 2 கிடைக்கும். லீப் இயர்னா ரிமைனிங் டேஸ் 2 கிடைக்கும். அதாவது 52 வாரம் பிளஸ் 2 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த 2 நாளை தான் நான் கூட்டி பார்க்கணும். ரைட். இப்போ எனக்கு ஜனவரி 1 2008 டியூஸ்டேயா, அப்ப ஜனவரி 1 2009 2 நாளா நான் கூட்டி பார்க்கணும். அப்போ புதன் வியாழன், அப்ப வியாழக்கிழமை தான் எனக்கான ஆன்சர். அப்ப ஜனவரி 1 2009 என்ன கிழமை இருந்திருக்கும்? வியாழக்கிழமை. கொஸ்டின் நம்பர் 192. The calendar for the year 2007 will be the same for the year. நான் ஆல்ரெடி சொன்னா ஒரு டைப், அந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப 2007 கேலண்டரை எப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். இதுல நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ நார்மலா இப்ப 2013 ஒரு வருஷம் இருக்கு. இத நான் 2012 இருக்குன்னு வச்சுக்கோ. 2012 இருக்குன்னு வச்சுக்கோ. இதை நான் 4ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ணாலே போதும். அப்படின்னா எனக்கு ரிமைண்டர், அதாவது மீதி எனக்கு 0 கிடைக்கும். இப்ப மீதி எனக்கு 0 கிடைச்சிச்சுன்னா பிளஸ் 28 ஆட் பண்ணிக்கிறேன். அது எது? இப்ப 2013 இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுல மீதி எனக்கு 1 கிடைக்குது. அப்படின்னா 6 வருஷத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே இது இப்ப 2014 இருக்குன்னு வச்சுக்குவோம். எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 2 கிடைக்கும். 2 கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு 11 வருஷத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அது இது 2015 வச்சுக்குவோம். இதுல எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அதுலயும் 11 வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும். இப்ப கொஸ்டின் நம்பர் என்ன பாருங்க, 192 2007 கேட்டிருக்கான். அப்ப 2007 நான் செக் பண்ணிடலாமா? 2007 டிவைடட் பை 4 அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3 கிடைச்சா என்ன பண்ணணும்? 11 ஆட் பண்ணணும். அப்ப 2007 கூட நான் 11 ஆட் பண்ணேன் அப்படின்னா 2018 தான் நமக்கான ஆன்சர். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 193. 193 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 194 பார்த்துருவோம். 194 என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 28 May 2006 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதாவது மே 28ஆம் தேதி 2006 என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க நீங்க ஒவ்வொன்னா சால்வ் பண்ணிருப்பீங்க, ஒவ்வொரு மெத்தட்ல சால்வ் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? நம்ம கிளாஸ்ல என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நான் இந்த ஃபார்மேட்ல தான் சால்வ் பண்ணிருப்பேன். என்ன அப்படின்னா, செஞ்சுரி, இயரு, மந்த், டேட்டு அப்படின்னு போட்டிருப்பேன். இப்போ நான் 2006ங்கிறது எந்த செஞ்சுரிக்குள்ள இருக்கு அப்படின்னா 2001ல இருந்து 2100க்குள்ள இருக்கு. அதே இது நான் இந்த செஞ்சுரிக்க அடுத்த செஞ்சுரி என்ன இருக்கும்? அப்ப 2101ல இருந்து 2200. இங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற செஞ்சுரி என்ன வரதுக்கும்? 1901ல இருந்து 2000. சரியா? அதுக்கு முன்னாடி உள்ள செஞ்சுரி 1801ல இருந்து 1900 இப்படி இருந்திருக்கும். இப்போ நான் இதுக்கு ஒவ்வொருக்கும் இந்த செஞ்சுரியை பொறுத்தளவுல கோடு கொடுத்திருப்பேன். இப்போ 2001ல இருந்து 2100 அப்படின்னா 0, 1901ல இருந்து 2000னா 1. இது எல்லாமே ஆட் டேஸ், கோடு எல்லாம் கிடையாது. இந்த இடைப்பட்ட வருஷத்துக்குள்ள எத்தனை ஆட் டேஸ் இருந்திருக்கும், அதாவது ரிமைனிங் டேஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா 1, 0, அதுக்கப்புறம் 0க்கு அப்புறம் 5, 3, 1, 0. அதே மாதிரி இங்க மேல 3, 5 அப்படியே போய்கிட்டே இருக்கும். 5310 5310ங்கிறத சைக்கிள் அப்படியே ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்திருக்கும். ரைட். இப்ப நான் செஞ்சுரிக்கு என்ன கோட் போடணும்? இது செஞ்சுரி, இது இயர், இது மந்த், இது டேட். ஓகேவா? இப்ப செஞ்சுரிக்கான கோட் என்ன பண்ணணும் அப்படின்னா 2001ல இருந்து 2100க்குள்ள போடணும். ஏன்னா இது 2006ல கேட்டிருக்காங்க. அப்ப நான் ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடலாம்? 0 போட்டுக்கலாம். இயற்கான கோடு போடணுமா? இயற்கான கோடு போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2006 மே 28ங்கிறது நடந்துகிட்டு இருக்கிற வருஷம். இப்போ முடிஞ்ச வருஷத்தை நான் எடுக்கணும். முடிஞ்ச வருஷம் என்ன? 2005. அப்ப நான் 2005க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்கு, எத்தனை ஆர்டினரி இயர் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதுல பார்த்தோம் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணா ஒரே ஒரு லீப் இயர் தான் இருக்கு. 2004 மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய லீப் இயர். அப்போ ஒரு லீப் இயர் இருக்கு, நார்மல் இயர் 4 இருக்கு. அப்போ லீப் இயர்னா 2 நாளா நான் ஆட் பண்ணிக்கிறணும்.
நார்மல் இயர்னா ஒரு நாளை நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 4 1 × 2 2. அப்போ 2 + 4 6 நாளுக்கு நான் போட்டுக்கணும். அப்ப இயற்கான கோடு 6. மந்த்துக்கு செக் பண்றதுக்கு என்ன, 2006ல ஜனவரி மந்த் எவ்வளவு, பிப்ரவரி மந்த், மார்ச் மந்த், ஏப்ரல் மந்த், மே நடந்துகிட்டு இருக்கு. அத டேட்ல நம்ம சேர்த்துருவோம். அப்ப டேட்ல நான் 28 சேர்த்துட்டேன். ஓகேவா? ரைட். இப்போ மந்தை மட்டும் பார்க்கணும். அப்ப ஜனவரிக்கு 3 ஆட் டேஸ் இருந்திருக்கும். எப்படின்னா ஜனவரி மாசம் 31 நாள், அதை 7ஆல டிவைட் பண்ணா எனக்கு 3. பிப்ரவரியில 28 நாள் இருந்திருக்கும், அதை 7ஆல டிவைட் பண்ணனா 0. மார்ச் மந்த் 31 நாள் இருந்திருக்கும், அதை 7ஆல டிவைட் பண்ணனா 3. ஏப்ரல் 30 நாள் இருந்திருக்கும், 7ஆல டிவைட் பண்ணா 2. அப்போ 3 6 8. அப்ப மந்த்ல 8 இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இது 36 6 42. இத மறுபடியும் நான் 7ஆல டிவைட் பண்ணணும். 7ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மீதி 0. சரியா? மீதி 0 வந்துச்சு அப்படின்னா சண்டே, இது கோடு. 1 வந்துச்சுன்னா மண்டே, 2 வந்துச்சுன்னா டியூஸ்டே, அதே இது 6 வந்துச்சுன்னா சாட்டர்டே. ஓகேவா? 1 2 3 அந்த வரிசையிலே பார்க்கணும். அப்ப எனக்கு வந்திருக்கிறது என்ன, 0. 0ங்கிறது எனக்கு சண்டே 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ரைட். இந்த கொஸ்டினை இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியல அப்படின்னா இன்னொரு தடவை இத திரும்ப பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு புரியும். ரைட். இப்ப நீங்க இந்த 193வது கொஸ்டினை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாவே புரிஞ்சிடும். ஓகே ரைட். இப்ப 193வது கொஸ்டினை பார்த்துடலாமா? இப்போ கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வாட் டேட்ஸ் ஆஃப் ஏப்ரல் 2001 டிட் வெனஸ்டே ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2001ல ஏப்ரல் மந்த்ல எந்தெந்த நாட்கள்ல புதன்கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன கிழமை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அப்ப புதன்கிழமை எப்பப்பெல்லாம் வரும்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ அதைத்தான் நான் செக் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏப்ரல் 1 2001 பார்க்க போறேன். அப்ப இதுக்கு என்ன ஃபார்மட், செஞ்சுரி, இயர், மந்த், டேட். செஞ்சுரி என்ன 2001க்கு எனக்கு 0. இயருக்கான கோடு என்ன பார்க்கணும், லாஸ்டா முடிஞ்ச வருஷத்தை பார்க்கணும். அப்ப 2000ங்கிறது முடிஞ்ச வருஷம். அப்ப எனக்கு அதுல 0 தான் கோடு கிடைக்க போகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷங்களே இல்ல, 1வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இயருக்கு கோடு 0. அப்ப மந்த் நான் பார்த்தேன் அப்படின்னா ஜனவரி பார்க்கணும், பிப்ரவரி பார்க்கணும், மார்ச் பார்க்கணும். அப்ப ஜனவரிக்கு 3, பிப்ரவரிக்கு 0. ஏன்னா 2001. மார்ச்ங்கிறதுக்கு எனக்கு 3 வரும். அப்ப மந்த்துக்கு 6. டேட் என்ன, 1ஆம் தேதி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். 7 நான் 7ஆல டிவைட் பண்ணணும். சரியா? ரிமைண்டர் பாக்குறதுக்கு. அப்ப ரிமைண்டர் என்ன, 0. இப்ப ரிமைண்டர் 0. அப்ப 0ங்கிறது சண்டே. அப்போ எனக்கு 1ஆம் தேதி சண்டே அப்படின்னா புதன்கிழமை என்னென்னலாம் வந்திருக்கும், 1ஆம் தேதி சண்டே. சரியா? நான் இப்ப கண்டுபிடிச்சது ஏப்ரல் 1ஆம் தேதி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன கிழமை, சண்டேன்னு வருது. அப்போ என்ன இருந்திருக்கும் அப்படின்னா வெனஸ்டே எப்பெல்லாம் ஃபாலோ ஆயிருக்கும் அப்படின்னா 4 11 18 and 25. இப்போ 4ல இருந்து 7 ஆட் பண்ணோம்னா நமக்கு 11. 11ல இருந்து 7 ஆட் பண்ணா 18. 18ல இருந்து 7 ஆட் பண்ணோம்னா 25. அப்போ 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி தான் புதன்கிழமையா இருந்திருக்கும். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 195. இஃப் டுடே இஸ் மண்டே ஆஃப்டர் 61 days it will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. 61 நாள் கழிச்சு என்ன நாள் வரும் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு மண்டேயா. அப்போ 61 டிவைட் பை 7. மீதி என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 7 8 56, மீதி 5 கிடைச்சிருக்கும். மீதி 5. அப்போ அதுல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மண்டேல இருந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ 1 டியூஸ்டே, அதுக்கடுத்து 2 வெனஸ்டே, 3 தேர்ஸ்டே, 4 ஃப்ரைடே அண்ட் 5 சாட்டர்டே. சாட்டர்டேங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமை தான் 5 நாட்கள் கிடைத்து வரும். அதாவது 61 நாட்கள் கிடைத்துச்சு அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 5 கிடைக்குது. அப்போ 5 நாள நான் வந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ எனக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, சனிக்கிழமை தான் எனக்கு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ரைட். கொஸ்டின் நம்பர் 196. 3 இயல் எண்கள் எக்ஸ், ஒய் மற்றும் இசட் குறித்த எல்சிஎம் மற்றும் HCF தொடர்பான பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாக்கியம் 1, எக்ஸ் என்பது ஒய் மற்றும் இசட்டின் காரணிகள். ரைட். இப்போ இங்க
இசட்ன்னு இருக்கு. இந்த நம்பரை நான் 8ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் என்பது ஒய் மற்றும் இசட்டின் காரணிகள். அப்போ ஒய்ன்றது நமக்கு ஒரு 4 இருக்கலாம், இல்ல 12 இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ரைட்டா? ஆனா எக்ஸ் என்பது இவற்றின் காரணிகளாக இருக்கணும். அப்ப எக்ஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு 2 இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு 4 இருக்கலாம், 16 இருக்கலாம், 12 இருக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அப்ப எக்ஸ் என்பது ஒய் மற்றும் இசட்டின் காரணிகள். கரெக்ட். அப்போ 8க்கும் நம்ம வகுப்படுதா, 4ஓடையும் இது 2 வகுப்படுது. ஓகே, இருக்கட்டும். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றின் HCF என்பது எக்ஸ் ஆகும். அப்போ இந்த 8 4 2 இதுக்கு HCF என்ன அப்படின்னா 2 தான். 2ங்கிறது எக்ஸ். ஸோ எனக்கு இந்த வாக்கியம் 1 சரியானது. ரெண்டாவது வாக்கியம் பார்க்கிறேன். எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டும் இசட்டின் காரணிகள். இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்களேன். இசட்டுங்கிறது 8ன்னு வச்சிருக்கேன். இப்போ ஒய் எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டும் இசட்டின் காரணிகள். இசட்ல இந்த ஒய் எக்ஸ் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 4 8ஓட காரணி தான், 2ங்கிறது 8ஓட காரணி தான். அப்பன்னா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எனில் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றின் மீச்சிமா என்பது இசட் ஆகும். ஸோ இந்த 3 நம்பருக்கும் எனக்கு எல்சிஎம் 8 அப்படின்னு சொல்றான், அதாவது இசட் அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க 2 4 8 இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் என்னதான் 8 தான். 8ங்கிறது இசட் தான். ஸோ வாக்கியம் 2ம் நமக்கு சரியானதுதான். ரைட். வாக்கியம் 3 பாக்குறேன். எக்ஸ் என்பது ஒய்யின் காரணி. ஸோ எக்ஸ் என்பது ஒய்யின் காரணி. அப்போ ஒய்ங்கிறது 4ன்னு வச்சுக்கிறேன். அப்ப எக்ஸ் என்பது எனக்கு ஒய்யின் காரணி தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த நம்பரே ஓகே தான். ரைட். அதுக்கு அடுத்து மற்றும் ஒய் என்பது இசட்டின் காரணி. இப்போ ஒய் என்பது இசட்டின் காரணியா. ஸோ அப்ப இசட்ங்கிறது 8, அப்போ ஒய்ங்கிறது 4. அப்ப இசட்டோட காரணி அப்படின்ற இந்த நம்பரையும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து எனில் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றின் HCF என்னன்னு கேட்கிறான். இந்த 3 நம்பருக்கும் HCF என்ன 2 தான். அப்போ HCF எக்ஸ் அப்படின்றது இந்த வாக்கியம் 3 நமக்கு சரியானதுதான். அப்போ ஆன்சர் 4th ஆப்ஷன் 1 2 மற்றும் 3 ஆகியவை அனைத்துமே சரியானது. which of the above given statements are correct அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 and 3 அதுதான் நமக்கான சரியான ஆன்சர். 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 197 என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, the greatest number அப்படின்னாலே HCF தான். ஸோ HCF தான் கேட்டிருக்காங்க. GCD அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ HCF தான் கேட்டிருக்காங்க. டிவைட்ஸ் 411 684 821 and leaves 3 4 and 5 remainders. ஸோ இதுல இருந்து ரிமைண்டர் கழிச்சிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கிடைக்கும். அப்ப இதுல இருந்து 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா கழிச்சோம் அப்படின்னா 408. இதுல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 680. இதுல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 816. ஸோ இதோட HCF நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். HCF கண்டுபிடிக்கணும்னா இது 4ஆல நான் HCF பார்க்கலாம். 1 0 2 அதுக்கப்புறம் 1 28 7 70 அதுக்கடுத்து 2 0 4. ஓகே, அதுல இருந்து நான் 2 பண்ணேன் அப்படின்னா இது 51 85 அதுக்கப்புறம் 102. இது எல்லாமே எதால மல்டிபிள் ஆகும் அப்படின்னா 17 பார்த்தோம் அப்படின்னா 3 5 6. ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 136ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 3 4 5 இது எல்லாத்தையும் இதுல இருந்து ரிமைண்டர் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எண்ணு கிடைக்கும். அந்த எண்ணோட HCF என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 136 என்பதை மீதமாக தரும் மிகப்பெரிய எண் எது? ரைட்டா? அப்ப 136ஆல இந்த நம்பர் எல்லாம் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 3 4 5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 198. The least multiple of 7 which leaves the remainder 4 when divided by any 6 9 15 18. So இந்த கொஸ்டினை 1 6 9 15 18க்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா டைரக்டா ஆப்ஷனை வச்சே கண்டுபிடிக்கலாம். 7ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். 76ங்கிறது எனக்கு 7ஆல வகுப்படாது. 94ங்கிறது எனக்கு 7ஆல வகுப்படாது. 184 என்னால 7ஆல வகுப்படாது. எனக்கு கேட்டிருக்கிற கேள்வியே என்ன அப்படின்னா 7ஓட லீஸ்ட் மல்டிபிள், அதாவது 7இன் மிகச்சிறிய மடங்கு எதுன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ 364 தான்
இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு 7ஆல வகுப்படக்கூடிய எண் 364 தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 199. HCF GCD of AB is 12. AB are positive integer and AB 12. So A greater than B, B greater than 12. அப்போ இது 12னா Bங்கிறது 12 விட பெருசா இருக்க போகுது. அப்போ ஒருவேளை இது ஒரு 24 இருக்கலாம்னு வச்சுக்குவோம். B விட A வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப இது ஒரு 36ன்னு வச்சுக்கலாமே. ரைட். அப்பனா எனக்கு the smallest value of A, B are respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. A ஓட வேல்யூவும் B ஓட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ரைட்டா? A ஓட வேல்யூ B ஓட பெருசா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் 4 ஆப்ஷனையும் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ A இருக்கணும். A வந்து B விட பெருசா இருக்கும். B விட இது பெருசா இருக்கா? இல்ல. இது பாருங்க பெருசா இருக்கு. B விட பெருசா இருக்கு. இங்க பாருங்க B விட சின்னதா இருக்கு. சோ தேர்ட் ஆப்ஷன் வராது. ஃபோர்த் ஆப்ஷன் வரலாம். ஏன்னா சின்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசா இருக்கணும், செகண்ட் வேல்யூ சின்னதா இருக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்து பாக்குறேன் B யோட வேல்யூ எப்படிதான் இருக்க போகுது? 12 விட பெருசா இருக்கணும். 12 விட பெருசா இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருந்தா இங்க 12னே கொடுத்திருக்காங்க B யோட வேல்யூ. சோ செகண்ட் ஆப்ஷன் வரப்போறது கிடையாது. அப்ப கண்டிப்பா ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரப்போகுது. 36 and 24. செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ரைட். கொஸ்டின் நம்பர் 200. 36,798 என்ற எண்ணில் இருந்து எந்த குறைந்தபட்ச எண்ணை கழித்தால் அந்த எண் 78ஆல் முழுமையாக வகுப்படும். இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பர் இருக்குல்ல 36798 இத அப்படியே 78ஆல டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் மீதி என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சர். மீதி 60ன்னு கிடைக்கும். இந்த 60 இந்த நம்பர்ல கழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 78 ஃபுல்லா டிவைட் ஆயிடும். சோ 60ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.